இயல்பாகவே எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த படங்களில் வழியாக என்னென்னா, இப்போ நம்ம டைம் ட்ராவலுங்கிறது ஒன்றும் ஒரு ப்ரூவன் சயின்ஸ்னு சொல்ல முடியாது. அது ஒரு தியரிட்டிக்கல் தான். ஏலியன்லாம் நம்ம ஜானரே இல்லையப்பா. உயிருக்கு உறவை நேசிக்கிற ஒரு உறவை இழந்ததுக்கு அப்புறமா என்ன வாழ்க்கைன்னு தோன்றதுலேருந்து ஒருத்தங்க மீண்டு அந்த வாழ்க்கையை தொடர்றாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த உறவோட ஒரு வாழ்க்கையை வந்து லைஃப் கடைசி காலம் வரைக்கும் யோசிச்சு வச்சுருந்தவங்க அந்த உறவு இல்லைன்னு அடுத்த நாள் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அங்கிருந்து மீண்டு திரும்ப அடுத்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு தேவைப்படுது. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் சினிமாவில் வர தாமதம் என்ன அது? கைலான் வருது பொங்கலுக்கு வந்திருந்தா கூட ஆப்போசிட்ல வந்து தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லரும் வருது. இந்த அன்புங்கிறது வந்து நிறைய தான் பகிர்ந்தளிக்கப்படுமே தவிர ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் கிடையாது. இல்லை, மக்களோட அன்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அந்த அன்பை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே அவர் வச்ச அந்த நம்பிக்கையில் நான் பண்ண முதல் படத்தை விட ஒரு 25 மடங்கு இது பெரிய படம். எந்த படம் எடுத்தீங்கனாலும் தமிழ் சினிமாவில் நீங்கள் அந்த தமிழ் சினிமாவை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு அட்டம்ப்ட் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மேற்கத்திய வாணி அட்டம்ப்ட் இங்கே தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு தான் நம்ம படம் எடுக்கிறோம், அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஒரு ஏலியன் வருதுன்னா முதல்ல அது ரொம்ப அந்நியமாக காட்டும் போது ஒரு இணக்கமாக கதை சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு ஏலியன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், அது நம்மளை எப்படி பார்க்குது, அது கூட ஒரு கதை சொல்லலாம். அதை எப்படி க்யூட்டாக இன்னும் மாற்றலாம். நமக்கு அதை பார்த்ததும் நமக்கு வந்து பயம் வரக்கூடாது. குழந்தைகள்லாம் பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கணுங்கிறது தான். இதுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கோம், நிறைய ஸ்கெச்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த கதை நம்பி இருக்கிறதே இந்த படம் ஏதோ 2 கெமிக்கல் கலந்ததுனால திடீர்னு உருவான ஒரு இது கிடையாது. இது ரொம்ப பிளான் பண்ணி கட்டின கட்டடம் மாதிரி இது. இப்போ நீங்கள் 2 படம் தான் எடுத்திருக்கீங்க. பட் ஸ்டில் இந்த 2 படத்துலையுமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜானரை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஆர்வம் ஏன் வந்தது? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம டைரக்ஷன் கற்றுக்கணும், டேரக்டராக நம்ம இருக்கணும்னா நிறைய விஷயம் பண்ணணும். அதுக்கு நடுவில் நான் இதையும் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் என்னோடய கேரியரில் அப்படிங்கிறது என்ன ஆர்வம் ஏன்? அதாவது இது வந்து அது நம்ம வித்தியாசமாக செஞ்சிடணுங்கிற நோக்கத்தில் நான் முதல் படத்தையும் எடுக்கலை. எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை கொஞ்சம் எளிமையாக நான் சொல்லுவேன். அதாவது நான் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்து இருக்குது. அப்போ நான் படித்தது திருப்பூரில் பிஷப் ஸ்கூலில். நான் வந்து அப்போ வந்து என்னென்னா அந்த ஏன் எதற்கு எப்படின்னு சுஜாதா சாருடைய ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து நான் முழுசாக படிப்பேன். ஏன்னா தமிழில் அறிவியல் கருத்துக்கள் வந்து அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப ஆங்கிலத்தில் தான் நிறையா இருக்குது. ஸோ நிறையா இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் படிச்சுட்டு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை அதில் எல்லா அறிவியலுடைய எல்லாமே எழுதியிருப்பார் அவர். அதை படிச்சுட்டு போய் நான் ஸ்கூலில் வந்து சொல்லுவேன், இது என்ன தெரியுமா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது தெரியாது. அதை வந்து நம்ம விளக்கி அதை வந்து அது எப்படிங்கிறது விளக்கி சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், வியப்பாக அதை வந்து கேட்பாங்க. எனக்கு அது அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போ என்னென்னா இந்த மாதிரி சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா புரிய வைக்கும்போது அவங்க ஹாப்பி ஆகிடுறாங்க. ரொம்ப அது வந்து அறிவியல் பூர்வமானது, அது உண்மையானது, எல்லாமே சயின்டிஃபிக் ப்ரூவனாக தான் நம்ம கேட்குறோம். ஸோ சயின்டிஃபிக்கான விஷயங்கள்ங்கிறது எப்பவுமே ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்து தெரிஞ்சுக்க வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இது விதமாக கற்பனையும் இதெல்லாம் கிடையாது. அதில் எனக்கு அதனால ஒரு சின்ன ஈடுபாடு இருக்குது. ப்ளஸ் அறிவியல் ஒன்று தான் வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்க பல ஒரு பிற்போக்குத்தனங்களையெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் வந்து சயின்ஸ் தான். இயல்பாகவே எனக்கு சயின்ஸ் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த படங்களில் வழியாக என்னென்னா, இப்போ நம்ம டைம் ட்ராவலுங்கிறது ஒன்றும் ஒரு ப்ரூவன் சயின்ஸ்னு சொல்ல முடியாது. அது ஒரு தியரிட்டிக்கல் தான். பட் ஆனால் அது கேட்கும்போது நல்லா இருக்குல்ல, சொல்லும்போது இப்படி நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ நான் ஒரு சாதாரணமான ஒரு அன்றாட வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு நடந்தால் நம்ம எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறேங்கிறது தான் நான் ஒரு தீமாக வச்சுக்கிட்டு அப்படி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணுது. எனக்கு அது நல்லா இருக்குது, இது மாதிரிலாம் நம்ம சொல்லலாம், இதை வச்சு கதை பண்ணலாம், அந்த மாதிரி யோசிச்சதானே தவிர அதனால் எனக்கு வந்து நமக்கு தான் இங்கே படம் இல்லை, இந்த மாதிரி யாருமே எடுக்காமல் இல்லை. பிற மொழிகள் எடுத்திருக்காங்க, நம்ம இந்தியாவில் தெலுங்கில் படம் எடுத்திருக்காங்க, நிறைய பக்கம் எடுத்திருக்காங்க. நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணுறோம், நம்ம மக்களுக்கு நம்ம ஒரு கதையாக புதுசாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். மற்றபடி ஜானர் தான் நம்ம வந்து விதவிதமான ஜானர் எடுத்துக்கிறோம். கதைகள் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கும் போது டேரக்டராக 2 விஷயம் பண்ணுறாங்க நிறைய பேர். ஒருத்தர் வந்து இந்த வந்து மக்களுக்கு வந்து இது பெருசாக புரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பூன் ஃபீட் பண்ணவும்
ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து அந்த காம்ப்ளெக்சிட்டியை உடைச்சு ஒரு பேசிக் லெவலில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னொருத்தங்க ஹை கான்செப்டாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சம்டைம்ஸ் மக்களுக்கு புரியாமையும் போயிடுது. இன்டர்நெட்னாலே அப்படி இல்லாமல் அது ஒரு கரெக்டான ஒரு மீட்டர் பிடிச்சி நீங்கள் பண்ண படம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இந்நாள் வரைக்கும் அதை பற்றி பேசுகிறோன்னா அது அதனால தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு நிலைப்பாடு, அந்த ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நான் இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்பவும் ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டாம். இந்த காம்ப்ளெக்சிட்டியை நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இது நீங்கள் கோடு எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறீங்க? இயல்பாகவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது எப்படி சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருதுன்னு நமக்கு ஒன்று தெரியுதில்ல. ஒரு நேச்சர் தான். சில பேருக்கு வந்து கொஞ்சம் மர்மமாக, அதாவது ஒரு விஷயத்தை வந்து டக்குன்னே சொல்ல மாட்டாங்க. பேசும்போது நார்மல் அவங்க பேசும்போது கூட அதை வந்து சொல்லாமையே கடைசியில் ஒரு ரிவீல் பண்ணுற மாதிரிலாம் கூட பேசுவாங்க. நம்மளுடைய கேரக்டர் தான் நம்ம ஸ்க்ரீன் பிளேவாகவும் மாறுது. நம்ம எந்த மாதிரி அணுகுறோங்கிறதுல இதை பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ் சினிமா ஒரு தனி ஜானர் அது. நம்ம நீங்கள் வந்து த்ரில்லர், ஆக்ஷன் என்ன பண்ணிங்கனாலே தமிழ் சினிமாவுக்குன்னு தனி ஒரு இது இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாருக்கும் புரியணுங்கிற ஒரு ஒரு பெரிய பிரதானமான ஒரு இடம் இருக்குது. நம்ம வந்து கூர்ந்து கவனித்து சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து பார்க்கணுன்னா நம்ம என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது எல்லாருக்கும் புரியாது, ரொம்ப சென்டர் படம் அப்படிலாம் ஒரு இது இருக்குது. அதே சமயம் ரொம்பவும் வந்து ஓப்பனாக எல்லாத்தையும் எடுத்தோம்னா ரொம்ப இதுவாக இருக்குது, இது வந்து அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ரொம்ப ஓப்பன் காமெடியாக பண்ணால் கூட என்ன சொல்லிடுறாங்கன்னா, சென்ட்ரல் நல்லா போகும். எது சொல்லுதுன்னா, கல்வி அறிவு, நம்ம கல்வி அறிவும் அதனோட தொடர்ச்சியாக வரக்கூடிய சினிமா ரசிக்கிற ரசனையும் ஒவ்வொரு மட்டத்துலேயும் மாறுபட்டுருக்குது. நம்ம எல்லாரையும் உள்ளடக்கி கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. இங்கே குழந்தைகளும் படம் பார்க்குறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை போட்டு அப்படி நிறுத்த முடியாது. நீங்கள் அப்படின்னு விட்டால் கூட நம்ம ஊரில் குழந்தைகளும் பார்க்குது, ஓடிடியில் வருது, எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ குழந்தைகளும் பார்க்கணும், பெரியவங்களும் பார்க்கணும். ரொம்ப டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களோ 2-3 தடவை சொல்லும்போது எதாவது சொல்லியாச்சில் திரும்பன்னு சொல்லக்கூடாது. அதே சமயம் கொஞ்சம் புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் மெதுவாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து சொல்ல இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தமிழ் சினிமா ஜானராக இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். எப்படின்னா, அந்த கதையை நான் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கதையை கேட்டுட்டு எனக்கு புரிஞ்சிடுது, ஆனால் மற்றவங்களுக்கு இது புரியுமான்னு தெரில, இப்படியே எல்லோரும் சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு இன்டர்நெட்னாலே எனக்கு புரிஞ்சிருது, ஆனால் மற்றவங்களுக்கு புரியுமா? அப்போ ஒரு சின்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஹாப்பினஸ் வருது எல்லாருக்குமே. அதை கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் அதை யோசிச்சு புரிஞ்சுக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வருது. பட் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நம்ம ஒன்றும் அந்த கதையை செட் பண்ணலை, சொல்லலை. பட் அந்த அளவுலேயே அது வந்து நல்லா இருக்கே, அது புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ அதனால நான் வந்து அதை அந்த மீட்டரில் அதை வந்து வச்சுக்கிட்டோம். சார், இன் ஜென்ரல் இப்போ வந்து எஸ்கே அவர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறையா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லேயுமே ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு ஹீரோவோட ஒரு மாரல் சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஒன்று இருந்தால் கூட, ஒரு ஹீரோ அவர் வந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டை கொடுத்து ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மந்த்லி ஒரு விஷயமே அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ, அந்த மாரல் சப்போர்ட் வந்து இத்தனை வருஷத்தில் அதை இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படி ஒரு ஹீரோ வந்து அதை சப்போர்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு இந்த தேதியில் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த படம்? அதாவது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட உருவாக்கத்தினுடைய தொடக்க புள்ளியாக இருக்கிறதே வந்து ஹீரோஸ் தான். அவங்க தான் வந்து இந்த படத்தை மேலே நம்பிக்கை வச்சு அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறவங்களா இருக்காங்க. சம்டைம் அந்த டைரக்டர் வந்து யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் சப்போர்ட் பண்ணி, அந்த டைரக்டரையே சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து எல்லா விதமாக சப்போர்ட் பண்ணி அந்த கதையை கொண்டு வந்து படம் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய முயற்சிகளை கூட வந்து இன்றைக்கி தேதியில் சொல்கிறேன், தயாரிப்பாளர்களும் செய்கிறாங்க. பட் அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் அளவில் ஹீரோக்கள் தான் அதை அதிகமாக முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. அப்படி தான் இந்த படமும் முன்னெடுத்து அவர் கொண்டு போனார். அப்புறம் தடங்கள்னு வரும்போது அவர் எப்பவுமே வந்து ஒரு டீமு நம்ம கூட இருக்கவங்கள எப்பவுமே வந்து கைவிட மாட்டார். ரொம்ப ஹோப்புங்கிறது ஹோப் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நீங்கள் பணம் உதவி செய்கிறத விடவே ரொம்ப முக்கியமான எதுன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த டைம் ஆஃப் பீரியட் நம்பிக்கை. ஒவ்வொரு நியூ இயரும் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்ருவார். சொல்கிறேன், ஒரு நியூ இயர் பிறக்கும்போது அவர் வீட்டில் தான் இருப்போம். ஓகே, இந்த இடைப்பட்ட காலம் எல்லாமே. இப்போ இந்த நியூ இயரை கூட அவங்க வந்து குடும்பத்தோடு வெளியே போயிருக்காரு. அதனால் அந்த நியூ இயர் அன்றைக்கி நைட்டு அங்கே அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுவே நமக்கு எப்படி இருக்குன்னா, அந்தந்த வருடங்கள் பிறக்கும் போதே ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கும். தொடர்ச்சியாக அவர் எங்கே விளையாட பிளான் பண்ணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க, தொடர்ச்சி அந்த இருப்பை வந்து இது பண்ணி அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வந்து எல்லாத்தோட முக்கியம். தயாரிப்பாளரும் வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு நடுவுலையும்
நம்மளுடைய சர்வைவில் வந்து சரியாக அவர் பார்த்துக்கிட்டார். நம்ம வந்து என்னென்னா ஒரு 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 படத்தை ஒரு கனவை சுமந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு தயாரிப்பாளரும் இவ்வளோ நெருக்கடியில் இருக்கார், ஒரு ஹீரோவும் ஒரு இந்த படத்தை கொண்டு வரதுக்கான முனைப்பில் இருக்காங்கும்போது நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தை நானுமே உணர்ந்து தான் பண்ணேன். பட் நம்ம என்னை விட எனக்கு முன்னாடி அவரும் என்னை பற்றி நிறையவே உணர்ந்துக்குவார். நம்ம நினச்சிருக்க மாட்டோம், ஃபோன் பண்ணி சொல்லுவார். நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு இதுனாலும் எப்பவுமே அவருடைய முதல் கால் இருந்துகிட்டே இருக்கும். நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லை, இப்போ இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் இருந்ததுக்காக அந்த ஒரு முக்கியமான அறம் தேவைப்படுது அப்படின்னு. இது இருந்தால் கூட இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு ஃபிலிம் டைரக்டராக இருந்தால் கூட அவங்களோட செகண்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் அவங்கள வந்து எங்கேயோ ஒரு கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. அடுத்த இந்த 3வது படங்கிறது வந்து அவங்கள வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் டாப் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி கொண்டுட்டு போயிடுது இல்லையா? இப்போ அந்த மாதிரி நம்ம தருணத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு எங்கேயாவது நினைச்சது உண்டா? நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம காலுக்கு பால் வரும்போது தான் நம்ம கோல் போட முடியும். ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம காலுக்கு இப்போ பால் வருது, நம்ம கோல் போடுறது மட்டும்தான் இருக்கே தவிர உள்ளே ஓடணும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது தவிர இதில் வந்து நம்ம வந்து கழிவிறக்கமாவோ சுய பச்சாதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம செய்கிற வேலை, நம்ம பண்ண வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கோன்னா எல்லாமே சரியாக நடக்கும். அதுக்கு ஒரு சொல்லப்போனால் சிறு சிறு தடைகளை வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போகாமல் இருக்க முடியாது. இப்படி இதில் நடந்துச்சுன்னு தாமதத்தை நான் வந்து ஒரு ப்ராக்ரெசிவாக தான் பார்க்குறேன். இதில் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன், நிறைய வந்து கதைகள் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கேன். இது எனக்கு அடுத்தடுத்த படங்கள் எடுக்கும்போது இன்னும் அதிகம் வேகமாக செயல்படுறதுக்கு உதவும் இல்லையா? அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிற போது அந்த டிலேலேருந்து நான் புதுசாக கற்றுக்கிறேன், நான் அதை வந்து என்னோட இது மாதிரியான ஒரு நெருக்கடிகள் நம்ம செயல்படுறது இதுதான் குணம்தான் நம்மளை ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றுது. நம்ம ரொம்ப பூஞ்சையாக வர்றோம் படம் எடுக்கிறோம் ஹிட்டு, வர்றோம் படம் ஹிட்டுன்னா ஒரு தோல்வியில் நம்ம துவண்டு போய் எந்திரிக்க முடியாத அளவு மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, நம்ம இன்னும் அதை பற்றி யோசிச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து போகிறது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். லைஃப்லையும் அப்படி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது. நம்ம ஒரு உயிருக்கு உறவை நேசிக்கிற ஒரு உறவை இழந்ததுக்கு அப்புறமா என்ன வாழ்க்கைன்னு தோன்றலேருந்து ஒருத்தங்க மீண்டு அந்த வாழ்க்கையை தொடர்றாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த உறவோட ஒரு வாழ்க்கையை வந்து கடைசி காலம் வரைக்கும் யோசிச்சு வச்சுருந்தவங்க அந்த உறவு இல்லைன்னு அடுத்த நாள் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அங்கிருந்து மீண்டு திரும்ப அடுத்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது தேவைப்படுது. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் சினிமாவில் ஒரு தாமதம் என்ன, அது பெரிய விஷயமே இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலாசபிக்கல் டேக். இப்போது அடுத்த இன்னொரு விஷயம் வந்து, இப்போது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரியேட்டராக நம்ம வந்து அந்த கிளாஷு பிஸ்னஸில் இவ்வளோ பண்ணுது அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது இல்லைனா கூட இன்றைக்கி இருக்கிற உலகம் வந்து அப்படி தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு அயலான் வருது, பொங்கலுக்கு வந்திருந்தா கூட ஆப்போசிட்டில் வந்து தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லரும் வருது. ஆல்தோ எஸ்கே வந்து எல்லா படமுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லினா கூட இந்த கிளாஷ் ஒரு படத்துக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க, ஒரு படத்தோட வெற்றி வந்து அந்த படத்தோட கண்டென்ட் மட்டும் இல்லாமல் அந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு கூட என்னென்ன படங்கள் வருது அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர் சொன்னதாக கேட்க முடியுது. இல்லை, நீங்கள் கேப்டன் மில்லருடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன், அவரும் நாங்களாம் ஒன்றா தான் விளையாடுவோம். அவரும் விளையாட வருவார். நாங்கள் ஒரே டீம் தான் சொல்லப்போனால், ஒரே டீமில் விளையாடுவோம். அருண் விஸ்வா நாங்களாம் ஒரு டீமு, எஸ்கேவில் ஆப்போசிட் டீம் பொதுவாக. ஓகே, அப்போது நாங்கள் சேர்ந்து விளையாடும்போது அவரும் எங்களோட டீம் மெம்பர் தான். சினிமாவில் இருந்தோம்னாலும் நாங்கள் என்றைக்குமே ஒரு நெருக்கமாக தான் ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு சினிமா உருவாக்கத்தில் ஒரு பட உருவாக்கத்தில் ஒருத்தருக்கும் மக்கள் அபிமானத்தையும் மக்கள் அன்பையும் வாங்கிக்கிறது தான் பிரதான நோக்கமே. அதுதான் நம்மளை வெற்றியடை வைக்குது. ஸோ இந்த அன்புங்கிறது வந்து நிறைய தான் பகிர்ந்தளிக்கப்படுமே தவிர ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும்னு கிடையாது. இல்லை, மக்களோட அன்பு எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அந்த அன்பை வாங்கிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். நாங்களும் வாங்கிக்கிறோம், அவங்களும் வாங்கிக்கிறோம், எல்லாம் சேர்ந்து இந்த அன்பை வந்து வாங்கிக்க போகிறோம். மக்கள் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. எல்லா படங்களும் வெற்றி அடையும், கேப்டன் மில்லரும் பெரிய வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய விஷயமா நிறைய ஃபிலிம் மேக்கர் சொன்னாலும், 2வது படம் அதை விடையும் ரொம்ப முக்கியமான படமாக இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அயலான் வந்து 2016 15 ஒரு கான்செப்டாக எஸ்கே அவர்கள்ட்ட சொல்கிறீங்க. அந்த டைமில் அவர் படம் பண்ணிகிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கேலரிக்கான படம். அந்த டைமில் ஒரு ரெமோ ஷூட்டிங் ரெமோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் அவரோட ஜோன்லேருந்து வெளியில் வராரு. அந்த நிலைமையில் அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்தது? ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்களுமே கொஞ்சம் கமர்ஷியல்லேருந்து அந்த ஜோனில் இருந்தாலும் அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்
பண்ணிகிட்டே வந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்தது? நம்ம பொதுவாக ஒரு ஒரு இயக்குனருடைய வணிக வெற்றி தான் இன்றைக்கி தேதியில் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. சினிமாவில் அடுத்த படங்களை தீர்மானிக்கிறதே அதுவாக தான் இருக்குது. பட் அந்த முதல் படத்தில்ங்கிறதுன்றது பெரிய வணிக வெற்றி. அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ, ரொம்ப பெருசு அப்படி நம்ம போகலை. அன்றைக்கி தேதியில் அந்த படத்தை ரொம்ப அழகாக, அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நிறைவாக எல்லாருமே பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு படமாக தான் அது இருந்துச்சு. அந்த படம் அடுத்த படத்தை தீர்மானிக்குதா, பட்ஜெட்டை தீர்மானிக்குதா, இதை வச்சு இந்த படத்தை எடுத்தவருக்கு இவ்வளோ பட்ஜெட் கொடுக்கலாமா, இவர் இப்படி பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு எண்ணத்திலிருந்து அந்த படம் உருவாகலை. அப்படி உருவாகி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அதை அன்றைக்கி ஒரு பண்ண தொகையை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் தொகையில் தான் ஒரு படம் பண்ணியிருக்க முடியும். இதை எஸ்கே அவர்கிட்ட நான் வந்து சிவகார்த்திகேயன்கிட்ட கதை சொல்லும்போது கூட அவர் இதை வந்து பண மதிப்பாக அளக்கலை. நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு முதல் படம் இருக்குது, இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுங்கிற மாதிரி அப்படியே அவர் அதுக்குள்ளே அணுகலை. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்து சொல்கிறேன் அவர்கிட்ட. இதை நான் சொல்லும்போது ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறேன். இந்த மாதிரி படத்தை இப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி நல்லா எடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி படம் எப்படி ரிசீவ் ஆகுங்கிற அந்த ஒரு கதை கம்மியாக தான் சொல்கிறேன். கதை தாண்டி இந்த படம் எப்படி இங்கே எடுத்துக்குவாங்க, எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் நான் சொல்கிறேன். அவருக்கு இந்த மாதிரியான படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் இருந்திருக்குது. ஓகே, அது எனக்கு தெரியாது. அதுதான் மெயினாக இந்த படத்தை நகர்த்துனதுக்கு காரணமே. ஸோ அவர் வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு கதையை சொல்கிறீங்க, அது மாதிரி ஒரு ஆர்வத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் முதல் படத்தை பார்க்கலையே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே, நீங்கள் பண்ணிடுவீங்க, நம்ம பெருசாக பண்ணலாம். அந்த நம்பிக்கை தான் எனக்கு இந்த மொத்த படத்துக்குமே ஆதாரமாக இருந்தது. ஸோ அவர் வச்ச அந்த நம்பிக்கையில் நான் பண்ண முதல் படத்தை விட ஒரு 25 மடங்கு இது பெரிய படம். ஓகே, இவ்வளோ பெரிய படத்தை நம்ம 2வது படமாக பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கையை, முதல் நம்பிக்கையை வந்து சிவகார்த்திகேயன் அவரோட தான். அப்புறம் தயாரிப்பாளராக அவர்கிட்ட கதை சொல்கிறோம். அவரு வந்து நல்லா இருக்குது, இது கண்டிப்பாக இது ஒரு படமாக ஆகும்போது இதுக்கான எல்லா அம்சமும் வரும். என் மேலே எந்த சந்தேகமும் யாருக்குமே எப்போவுமே வரலை, டெக்னீஷியன்ஸுக்கு. அதுதான் எனக்கு இன்னும் ஒரு பயங்கர கூடுதலான ஒரு பெரிய இதை கொடுத்துருச்சு, பொறுப்பை கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து நல்லா அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும். அதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியில் அந்த கதையை எப்படி படமாக்கி காமிக்க போகிறீங்க, இப்போ நான் கதை சொன்னதுமே ஏலியன் எப்படி இருக்கும், அது எப்படி கொண்டு வருவீங்க, அது என்ன பண்ணுவீங்க, அதை காட்டுங்க அப்படிலாம் அவர் கேட்டதே இல்லை, கேள்வி வரல. ஓகே, நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, உங்கள் படம் பார்த்தேன், நீங்கள் பண்ணுவீங்கன்னு, அதுதான் ஆதாரம். அதை வச்சு தான் நான் இந்த படத்தையே பண்ண முடிஞ்சுது. ஆனால் இப்போ நீங்கள் அவருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறத தாண்டி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் இதுக்குள்ள வந்திருக்கேன். இப்போ ஒருத்தர்னால ஒரு கதை எழுத முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால அந்த கதையை எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் எழுதும் போதே எடுக்கிற கதை எழுதுறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் எழுதாமல் ஒரு கதையை நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வராத ஒரு கதையை உங்களால் எப்படி எழுத முடியும்? இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இப்போது டேரக்டர் நேம் கூட மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ செல்வராகவன் சார் மாதிரி அவர் சொல்கிறார், எனக்கு 1001 பண்ணும்போது இந்தந்த சிஜி ஒர்க்ஸ்லாம் என்னால் பண்ண முடியுமா, அதுக்கான இங்கே வசதிகள் இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல, எழுதிட்டேன். ஆனால் சில படம் எடுக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சேலஞ்சஸ் வருதுன்னு சொல்லி. சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அவர் 1001 எடுத்துட்டாரு. அதுதான் அவரால் எடுக்க முடியும். அதுக்கு யாரெல்லாம் போட்டு அந்த படத்தை எடுக்க முடியும்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கான ஆளை சேர்த்துருவாங்க. இப்போ 1001 நான் யோசிச்சா நான் என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லல, எடுத்துட்டார்ல, அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் அவர் ஏற்படுத்திட்டார்ல. பட் இப்போ இதுலையும் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நினைக்கிறோம், அதில் எந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறோங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 100% அச்சீவ் பண்ண முடியும்னு கேட்டால் முடியாது. கொஞ்சம் அதில் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு கதையை நம்ம எழுதுகிறோம், ஒரு கதையை உருவாக்குறோன்னா நம்மளால் அதை பண்ண முடியும். அதுதான் வந்து நான் நம்புகிறேன். ஓகே, அந்த பேசிக் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் சொன்ன கதை அவர் என் மேலே ஒரு, ஏன்னா இந்த நம்பிக்கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி படங்களை பண்ணவே முடியாதுங்க. இந்த மாதிரி தான் பிரச்சனை. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறோம், அதுக்கான வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ்ன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிது, அந்த படம் மூலமாக நிறைய பேர் கிடைச்சிது. ஆனால் அந்த படம் வந்து பண்ணும்போது இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சுட்டு இப்படி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது. இந்த சைடு நீங்கள் இப்போது அயலான் ஆரம்பித்தோன்னு பேர் சொல்கிற பேர் எல்லாமே மிகப்பெரிய பேர்கள் தான். அது ரஹ்மான் சார்லேருந்து, முத்துராஜ்லேருந்து, சினிமோட்டோகிராஃபர் நீரவ் ஷாலேருந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நேம்ஸ் கிடைச்சிது. அந்த நேம்ஸ் கிடைக்கும் போது இருந்த ஒரு மனநிலை ஒன்று இருக்கும்ல, அது என்னவா இருந்தது? இவ்வளோ நேம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து எனக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போது நம்ம எங்கே இருக்கக்கூடிய நம்ம கூட வர ஒரு புதுசாக வர்றவங்கன்னா நம்ம அவங்கள கூப்பிட்டு போய் ஒன்று பண்ணலாம், அது ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். பட் இவங்க எல்லாருமே மாஸ்டர்ஸு.
இந்தியாவில் எல்லாருமே வந்து பெரிய ஒரு பெயர் வாங்கின தொழில்நுட்ப கலைஞர்கள். இவங்கள வச்சுக்கிட்டு நான் எங்கேயாவது கம்மியாக பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், இப்போ இவங்கள யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து ஒரு ப்ரூவன் அவ்வளோ தூரம் சாதிச்சு காட்டியிருக்காங்க. இது இவங்கள பயன்படுத்திக்கல டைரக்டர் சரியா அப்படின்னு தான் வரும். ஸோ எனக்கு ஒவ்வொரு ஒருத்தங்க பேர் சொல்லும்போதும் எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம இவங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அவங்கக்கிட்டேருந்து அதிகபட்சமான ஒரு 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 இன்புட்டை வாங்கிக்கணும் படத்தில் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருந்துச்சு. ஏன்னா நான் போய் அவங்களுக்கு எதுவும் சொல்கிறதில்ல. எனக்கு படத்துக்கு என்ன வேணும்னு நல்லா சொல்ல முடியும். சார் இந்த மாதிரி தான் நான் நினச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வேணும். அவங்க வந்து நம்ம ஒன்று சொன்னால் அதை வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்குவாங்க. அது எப்படி வரும், சம்டைம் நாம் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய எப்படி இது சாத்தியமாக வருமா வராதா, ப்ராக்டிக்கல் என்னங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் முழுமையாக பயன்படுத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு பெரிய பொறுப்பு தானே. இவ்வளோ பெரிய நேம்ஸ் உங்களுக்கு கிடைச்ச உடனே அந்த உங்க மனநிலை என்னவா இருந்தது? அது அது பயங்கர ஹாப்பியாக தான் இருந்துச்சுங்க. அது நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அது அவங்க பேருக்கு மத்தியில் நம்ம பேர் வருதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம பேர் இதுக்கப்புறம் ரமன் சார் பேர் எல்லாமே ஒரு இதில் வருது. அவங்களாம் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப நம்ம தெரியல. ஒரு படம் நம்ம ஒரு படத்தை நம்புகிறோம், சினிமாவை நம்புகிறோம், ஒரு படத்தை நல்லா பண்ணுறோன்னா அது சினிமாக்குள்ளே நம்மளை உயர்த்துது, நிறைய பேர்த்தோட நம்மளை கொண்டு போய் சேர்த்துது. சினிமாவுக்கு அந்த ஒரு இது இருக்குது. அதனால் நான் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே நம்ம பண்ண ஒரு நல்ல படம் நமக்கு நல்ல இதை கொடுத்துருக்கு, திறமையானவங்க நம்மளோட சேர்த்திருக்குன்னு. பட் பயங்கர ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான் அது. அதெல்லாம் இப்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஃபிலிம் எடுக்கும்போது அதை வந்து அது வரைக்கும் சினிமாவில் யாரும் பண்ணாதப்போ அதில் ஒரு நாவல்ட்டி ஃபேக்டர் இருக்குது. இப்போ நம்ம யோசிச்சு வச்சுருப்போம், நீங்கள் 2015-16 டைமில் நீங்கள் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கீங்க. படம் இப்போது அது வந்து ஸ்க்ரீன் ப்ளேயாக மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் போகிறீங்க, அதில் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த இந்த பீரியடில் வேறு யாராவது அந்த கான்செப்டை பிடிச்சிருந்தாங்கன்னா அந்த நாவல்ட்டி ஃபேக்டர்ஸ் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் வெளிப்படலாம். ஆல்தோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குனாலும் அது ஒரு செகண்ட் அட்டம்ப்டாக வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. அந்த விதமாக அந்த மனநிலையில் எங்கேயாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த இல்லை ஏதாவது ஒரு படம் வரப்போகுது, ஹாலிவுட் படங்கள் நிறைய வரும், எங்கேயாவது நம்ம பண்ண மாதிரி ஒரு இது அங்கே வந்திருக்குது, இப்படி பண்ணியிருக்காங்க, இது மாதிரி தோணும். படம் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதை காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அது இந்த இவ்வளோ நாட்கள் இந்த கடந்தது, இந்த கொரோனா வந்தது, அதில் டிலே ஆனது, இப்படி எல்லாம் கடந்து அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு படங்கள் வரும்போதும் நமக்கு தோணும், நம்ம கதை மாதிரி இருக்குமா, நம்ம பண்ண ஒர்க் மாதிரி இருக்குமாலாம் தோணும். பட் அது சும்மா நமக்கு அது சும்மா தோன்ற ஒரு இதானே தவிர, ஒட்டுமொத்த ஒரு படங்கிறது ஒரு காட்சியிலையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுலேயே இல்லைல்ல. அது ஒட்டுமொத்தமாக ஒரு படமாக பார்க்கல ஒரு உணர்ற ஃபீல் தான். அது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் யாருமே தொடலை அப்படிங்கிறது அது அந்த ஒரு இந்த டிலே நடந்தாலும் அது எஸ்கே சொல்லுவார். எஸ்கே சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியது, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட சொன்ன கதையை இன்றைக்கி வரைக்கும் யாரும் எடுக்கலை, அது மாதிரி வரலை, அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவார். அண்ட் இப்போ அந்த ஏலியன் விஷயமா நீங்கள் பண்ணும்போது அதுக்கான அந்த ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, ஆனால் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது நமக்கு. அது ரொம்பவும் நம்ம ஸ்க்ரீனில் காட்ட முடியாத அளவுக்கும் இருக்காது. ஏன்னா நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயே அந்த ஏலியன் கிரியேச்சரே காட்ட மாட்டாங்க, இல்லை ஒரு அப்ட்ராக்டாக காமிச்சிருப்பாங்க. அது மூடு தான். அந்த படம் என்ன மாதிரி ஹாரர் த்ரில்லராக இருக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி அவங்க காட்டுவாங்க. பட் நீங்கள் அது வந்து ரொம்ப ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணதுக்கான ரீசன் என்ன? அதுதான் சொல்லணும், இது ஒரு தமிழ் சினிமா. ஓகே, முதல்ல நம்ம எந்த படம் எடுத்தீங்கனாலும் தமிழ் சினிமாவில் நீங்கள் அந்த தமிழ் சினிமாவை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு அட்டம்ப்ட் அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மேற்கத்திய வாணி அட்டம்ப்ட் இங்கே தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு தான் நம்ம படம் எடுக்கிறோம், அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். அந்த கூட்டத்துலேருந்து நானே வந்திருக்கிறேன். ஸோ நான் அங்கிருந்து நானும் படம் பார்க்குறேன். நம்ம ஏதோ படங்களை பார்க்கலாம் பண்ணலாம், பட் நம்ம மக்களுக்கு நம்ம ஊரில் நம்ம வளர்த்துக்கிட்ட சினிமா ரசனையை ஒட்டி தான் நம்ம ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியும். எல்லாமே அப்படி தான் வளருதுன்னு வச்சுங்களேன். இங்கிருந்து அவங்க அந்த மாதிரி படங்களை பார்க்க ஓகே இந்த மாதிரி இவ்வளோ பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கலாம் போது நம்மக்கிட்ட தொடர்ச்சி அது வளரும் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த ஏலியன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்குவோம் முதல்ல. நான் வந்து போன படத்தில் கூட டைம் ட்ராவல் அப்படின்னதும் ஏன் ஒரு டைம் மெஷின் மாதிரி வச்சு போகணுமா, இப்போ எது வேணால் வச்சுக்கலாம், நிறைய படங்கள் இருக்குது, ஒரு எப்படி வேணால் டைம் ட்ராவல் ஆகலாம், வாட்ச் கட்டிகிட்டா டைம் ட்ராவல் ஆகலாம், நம்ம 24 வந்துருக்குது, கபோர்டுக்குள்ளே போயிட்டு ஹாத்திக்கிட்டெல்லாம் டைம் ட்ராவல் ஆகலாம்லாம் படங்கள் வந்துருக்கு. கரெக்ட். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டைம் ட்ராவல்
நம்ம பொதுவாகவே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஒன்று இருந்தால் தான் நம்ம ஒரு அந்த வண்டியில் ஏறி போனாங்கன்னு சொல்ல முடியும். புஷ்ப விமானம் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்கிறனாலே நான் அப்போ வந்து என்ன நினச்சேன்னா ஒரு வண்டி மாதிரி அது இருக்கணும், அதில் நம்ம ஆன் பண்ணி போகணுங்கிற ஒரு அப்படி இருந்தால் நமக்கு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதில் ஏறி போகிறாங்கங்கிற வார்த்தை அப்போ தானே வரும். அதுக்காக அதை அப்படி பண்ண மாதிரியே ஒரு ஏலியன் வருதுன்னா முதல்ல அது ரொம்ப அந்நியமாக காட்டும் போது ஒரு இணக்கமாக கதை சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஒரு ஏலியன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், அது நம்மளை எப்படி பார்க்குது, அது கூட ஒரு கதை சொல்லலாம். இப்போ நமக்கு ஈட்டி மாதிரியான படங்கள்லாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஈட்டி, பேக் டு தி ஃபியூச்சர் அந்த மாதிரி படங்கள்லாம் அதெல்லாம் நமக்கு நிறைய லேர்னிங் கொடுத்துருக்குது. நம்ம அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஸோ ஒரு நட்பு பாராட்டுற ஏலியன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம ஒரு கதை சொல்லலாங்கிறது தான் நான் ஐடியா பண்ணது. அதுக்கு உருவமாக வந்து பயமுறுத்தாமல் இருந்துடணும். பார்த்த மாத்திரத்தில் இப்போ எதை வேணாலும் ஏலியனாக பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சுட்டு இது ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது என்னன்னு கேட்டு அப்புறம் ஏலியன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. நான் அதனால் பார்த்தா அது ஏலியன் அப்படின்னு தெரியணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமாக நினச்சேன். ஓகே, அதனால் ஏலியனுக்குன்னு இருக்கிற அந்த பொதுவான உடலமைப்பு இருக்கு இல்லைங்களா, அது இந்த கிரே ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேப்பை ஒரு பெரிய மண்டை, கண். ஸோ இந்த வடிவம் தான் ஏலியனுங்கிற நம்ம இது வரைக்கும் மனசில் இருக்கிற ஒரு சித்திரம். அதனால் அப்படி வச்சுக்கலாம். அதை எப்படி க்யூட்டாக இன்னும் மாற்றலாம். நமக்கு அதை பார்த்ததும் நமக்கு வந்து பயம் வரக்கூடாது. குழந்தைகள்லாம் பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கணுங்கிறது தான் முதல் ப்ராசஸ். அதுக்கு நிறைய ஸ்கெட்ச் பண்ணோம். நான் முதல்ல பண்ண ஸ்கெட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஏலியன் மாதிரி ஒன்று வேணும்னு ரொம்ப கொடூரமான உருவங்கள் தான் வருது. எப்படி பார்த்தாலும் கொடூரமாக இருக்குது. உண்மையில கொடூரமாக இருக்குல்ல, கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. குழந்தைகள்லாம் பார்த்தா ஏன் அப்படின்ற சொல்லி அந்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்ணி வந்தால் அது கடைசியாக வந்து இந்த வடிவத்துக்கு தான் அது வந்துச்சு. இதை ஃபேண்டம் எஃபெக்ட்ஸில் வந்து அவங்க தான் இதை நிறைய ஃபைனல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஃபீச்சர் சேர்த்துக்கிட்டே வந்தோம். இல்லை இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பல்லு வந்து வேறு மாதிரி இருக்கலாம்லாம் முதல் பார்த்தேன். இல்லை அந்த உதடும் பல்லும் தான் மெயின். அந்த ஹியூமனாய்டுங்கிற அந்த ஃபீல் கிடைக்கும். நம்ம ரோபோட் செஞ்சால் கூட தலை, கை, கால், வாயெல்லாம் வச்சுருப்போம். ஒரு ஹியூமனாய்டுங்கிறது நமக்கு எப்போவுமே ஒரு எந்திரமே செஞ்சால் கூட அதுக்கு ஒரு ஹியூமன் டிசைன் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்ட். அது மாதிரி இதுக்கு அந்த ஹியூமனாய்டு ஒரு ஷேப் கொடுக்கும்போது அது பேசும்போதும் முகபாவங்களை வெளிப்படுத்தும் போதும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது என்ன பண்ணுது, கோபமாக இருக்குதா, அது சிரிக்குதா, நமக்கு தெரியும்ல. இது எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு வடிவத்தை திரும்ப அதை உருவாக்கி ஃபைனலாக வந்தது தான் இதுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த உருவத்தை நீங்கள் பேச வைக்கிறதுக்கு டெக்னிக்கலாக நிறையா இருக்குது. எப்படி அதை நம்ம பேச வைக்க முடியுங்கிறதுக்கு அது எல்லா கட்டத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி இந்த ஏலியன் இது கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கதையை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கதையை வந்து ஒரு 16 எண்டு 17 ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து 18 ஜூலை ஷூட்டிங் போகிறோம். 17 முழுக்கவே எங்களுக்கு இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கெட்சுகளை திருப்பி பார்த்து இதுதான் நம்ம நினச்ச ஏலியன் இதுதானவா நம்ம அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அதை ஒவ்வொரு திருத்தி முதல்ல 2 ஏலியன்லாம் வச்சுருந்தோம். அப்புறம் அது 2 வேண்டாம், 1 போதும், ஒரு ஆண் ஏலியன் ஒன்று, பொண்ணு ஏலியன் ஒன்று அப்படிலாம் வச்சுருந்தோம். அப்புறம் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நான் அந்த முதல்ல எனக்கு அந்த பிக்சர்லாம் இருக்குது, நான் பின்னாடி ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும். அப்போ ரொம்ப ஏர்லியாக நாங்கள் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து மாறி இப்போ வந்திருக்கிறதுங்கிறது இந்த கதைக்கு சரியான ஒரு உருவமாக ஒரு முகபாவங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு வடிவமாக வந்தது தான் இந்த வடிவம். இதுக்கு நிறைய டைம் எடுத்துருக்கோம், நிறைய ஸ்கெட்சஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை அனிமேட் பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய சவால் தான் இருந்திருக்குது. இப்போ சொல்லப்போனால் இந்த மாதிரி தத்ரூபமாக இந்த அனிமேஷனை கொண்டு வர்றது, ஏன்னா இந்த கதை நம்பி இருக்கிறதே இந்த தத்ரூபமான இந்த அசைவுகள் மூலமாகவும் அதில் தான் இந்த கதையே இருக்குது. ஸோ இந்த கதை படம் எடுத்துட்டு அப்புறம் சிஜி பண்ணுற வேலை இல்லை, அப்படி பண்ணிட முடியாது. ஸோ சிஜி தத்ரூபமாக வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வருங்கிறதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தையே நம்ம எடுக்க முடியும். முழுக்க இது விஎஃப்எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது படம். ஓகே. ஸோ அங்கே வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணுறதுக்கு ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் பிஜாய் அவர் ரொம்ப ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சூப்பர்வைசர் அவர். ஸோ அவர் தான் இதை முழுசாக உட்காந்து பேசி நிறைய மீட்டிங் போச்சுங்க. இல்லை இப்போ கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் எழுதும் போது அதுக்கான ஒரு ஆக்டரை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் சொல்கிற போது அந்த ஏலியன் கேரக்டரும் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப
ஒரு பட்ஜெட்டு பிடிக்கிற வேலை. இது நம்ம வந்து ரொம்ப நிறைய பட்ஜெட்டில் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி படங்களை. ஆனால் நம்ம வந்து அவ்வளவு பட்ஜெட் நம்மகிட்ட இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. அதில் மேக்ஸிமம் போட்டிருக்கோம். எஸ்கே அவர் இதனோட சம்பளத்தை வந்து அவர் வாங்கலைங்கிறது கூட இதுக்காக தான். ஸோ இதனுடைய தொழில்நுட்ப ரீதியில் இது குறைவில்லாமல் வரணுங்கிறதுக்காக தான் அவரும் மெனக்கெட்டு இதை செஞ்சார். தயாரிப்பாளர் ராஜேஷ் அவரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் இந்த அவுட்டை எப்படியாவது கொண்டு வந்துடணும். இப்போ ஏன்னா இந்த படத்துக்கு இப்போ நம்ம டிஐ கூட ரெட் சில்லிஸில் தான் பண்ணுறோம், மும்பையில் தான் பண்ணுறோம். ஏன்னா இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் பேஸ்டான ஒரு படத்துக்கு ஒரு டிஐங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே தான் நம்ம வந்து எல்லாம் பண்ணிடுவோம், கடைசி அந்த இடத்துல நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அது அங்கே பண்ணணுங்கிற போது கூட ஒரு எல்லா இடங்களையும் சப்போர்ட் பண்ணி சரி ஓகே அங்கே பண்ணுங்கள். நிறைய எல்லாருக்குமே ஆர்வம் இந்த படத்தை டெக்னிக்கலி ரொம்ப நல்லா கொண்டு வந்துடணுங்கிறது. ஏன்னா இந்த முயற்சி இனி வரும் காலங்களில் தொடரணும்னா இதை சரியாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இது சரியாக பண்ணிட்டேன்னா பின்னாடி இன்னும் நிறைய பேர் இது தொடர்ச்சியாக வருவாங்க. இன்னும் பயங்கரமான குவாலிட்டியான விஎஃப்எக்ஸில் இன்னும் நிறைய படங்கள் வரும். இன்ஃபேக்ட் எஸ்கே சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் பிரதர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த படம் வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட சேலரி கொடுத்தா கரெக்டாக வரும், அப்போ ரவிக்குமார் அவரோட விஷன் வந்து ஸ்க்ரீனில் வரும் அப்படிங்கிறத நான் நினச்சி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இப்போது ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி எனக்கு என்ன இந்த மாதிரி செலவு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு நான் கேட்பேன், ஆமாம் அதை வந்து அவங்க கொடுப்பாங்க, நம்ம பண்ணோம் அப்படின்னு. இன்னும் அந்த டைமில் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு படமும் நீங்கள் சைன் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அந்த ஒரு நிலைமை இன்னும் எஸ்கே இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணாம் அப்படின்னு ஒரு டிசிஷன். இப்போ இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு பேசிக் எத்திக்ஸோ இல்லை ஒரு அறமோ இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இல்லைன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல உடைப்பட்டுட்டு நம்ம போயிடுவோம். இப்போ அதுக்கான விஷயம் வந்து உங்கள் லைஃப்லேயே இருக்கா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்? ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி இல்லைன்னா அதை பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. இல்லை, எனக்கு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறது நம்ம வந்து நமக்கு நம்ம 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 எது வேணாலும் பண்ணலாம், நமக்கு எது நியாயமோ அதுதான் நியாயம், நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இல்லை. எது நியாயமோ நம்ம அதுதான் நியாயம், எது அறமோ அதுதான் நியாயம். ஸோ நான் வந்து என்னென்னா ஒரு பட்ஜெட், இந்த படத்துக்கான பட்ஜெட் உருவாக்கத்தில் இருந்துமே கூட இது இவ்வளோக்குள்ளே நம்ம பண்ணலாம், இவ்வளோ போதும், இந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து டே ஒன்லேருந்து கான்சியஸாக தான் இருந்தேன் பட்ஜெட் மேலே. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எண்டாவது படம் முடியும் போது ரொம்ப பெருசாக எங்கேயோ கொண்டு போய் அப்படி பண்ணக்கூடாது. போட்ட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை சொன்ன டேட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுங்கிறதுக்கு நான் 120 டேஸ் கொடுத்துருந்தேன் ஷெட்யூல். ஆனால் நான் ஒரு 100 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன். ஏன்னா தெரியுது நமக்கு ஓகே இந்த படம் ஒரு நெருக்கடி சந்திக்குது, நம்ம எவ்வளோ தூரம் இதை வந்து புஷ் பண்ணி இல்லை நான் நினச்சதை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரியும் போகலை. தேவைப்படுறதெல்லாம் நான் எடுத்துட்டேன், எதையும் அதுக்காக நான் வந்து மிஸ் பண்ணலை. கரெக்டாக பிளான் பண்ணி அதை செஞ்சிடணும். நமக்கு இல்லாத போது இப்போ நம்ம செய்ய முடியலன்னா அது வேறு. அது ஆனால் இருக்கும்போதே திட்டமாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். பட்ஜெட் இருந்துச்சு, பட் அப்போ கூட வந்து ரொம்ப கான்சியஸாக தான் அந்த செலவு பண்ணணும்னு நான் நினச்சேன். இதிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சு கொடுக்கணுங்கிறது எனக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டாக நான் பார்த்துக்கிட்டேன். நம்ம வந்து சினிமா எடுக்க வந்தோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சினிமா எடுக்க வந்தோம். அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தான் நம்பியிருக்காங்க. எஸ்கே நம்பியிருக்காரு, ப்ரொடியூசர் நம்பியிருக்காங்க, ஒரு டீம் நம்ம நம்பி இருக்கும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு விட்டுட்டு இன்னொரு படம் போடுறதுங்கிறது எனக்கு எல்லாருடைய நம்பிக்கையை குலைக்கிற ஒரு விஷயமாகவும் எனக்கே என்ன வந்து சரியான ஒரு இதாக காட்டாத ஒரு ஃபீல் தான் நான் உணர்ந்துட்டேன். அதனால் இந்த படத்தை எப்படியாவது முடித்து கொண்டு வர்றது தான் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கமிட்மெண்ட்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கணும்னா நம்ம படத்தை முடிக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம விட்டுட்டு போகிறங்கிற மனநிலை எனக்கு இருந்தே இல்லைண்ணா. அந்த டைமில் யாராவது கேட்டால் கூட நான் சொல்லுவேன், எனக்கு ஐலாண்ட் வேலை இருக்குது, நீங்கள் பேசலாங்க பண்ணலாம், நான் ஐலாண்ட் வேலை வந்துட்டு நான் அது போயிடுவேன், நான் அதை தான் முதல்ல முடிச்சுட்டு தான் நான் வருவேங்கிறத நான் சொல்லுவேன். அப்போ கூட அது எனக்கு முடிச்சுட்டோம், இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வந்துட்டேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். எனக்கு இதனால வேறு நம்ம அது பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கலாம், இடையில போய் ஏதாவது 2-3 படம் பண்ணியிருக்கலாம்னு அந்த சிந்தனைலாம் வந்ததே இல்லை. ஏன் கேட்குறேன்னா இப்போ அந்த படம் டிலே ஆனதுக்கு இப்போ ரவிக்குமார் அவர் தான் காரணம் இல்லை அப்படின்னு இல்லை, அது யாருமே சொல்ல மாட்டாங்க. இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் கொண்டு வரவே இல்லை. இந்த படம் அதோட அளவில் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப கரெக்டாக தான் வச்சுருக்கோம். ரொம்ப எதுவுமே எக்ஸஸாக நம்ம பண்ணவே இல்லை. பட் இடைப்பட்ட காலமெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் நினச்சிக்குவாங்க, இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்படி வருது. அப்படி இல்லை, விஎஃப்எக்ஸுக்கான டைம் 10 months தான் அவங்க சொன்னது. அந்த 10 months நம்ம கொடுக்கல, ஷூட் பண்ணோம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒர்க்கை. திரும்பியும் அப்பப்போ நம்ம ஷூட்டு தான் போனோமே தவிர விஎஃப்எக்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. 23 தான் நம்ம விஎஃப்எக்ஸ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ திரும்ப அகைன் அதே 10 months அவங்களுக்கு கொடுத்து இந்த வேலையை முடிக்கிறேன். இப்போ 10 months கூட கொடுக்க முடியல, கொஞ்சம் பண்ணிட்டு. ஆனால் அவங்களுக்கு நம்ம
நிறையா இருந்துச்சு அந்த டைமில். பட் அப்போ நம்மளால் அந்த வேலைகளை அப்போ தொடங்க முடியல. கொரோனால கம்பெனியே திறக்க முடியாது, கம்ப்ளீட்டாக ஷடவுன். இந்த மாதிரி ஒர்க்கை நீங்கள் வீட்டில் போயிட்டு உட்காந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஃபுல்லாக ஹெவி ஒர்க்கு. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் இந்த விஎஃப்எக்ஸ் வேலை பண்ண முடியாது. ரொம்ப சின்ன வேலைன்னா பண்ணலாம். ஸோ எல்லா வகையிலையும் வந்து நமக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. பட் இன்றைக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் என்ன கேட்க வந்திருந்தேன்னா, அந்த மாதிரி உங்கள் மேலே யாருமே ஒரு பழி சொல்ல முடியாத தருணத்துலையும் ஒரு படம் ஆஃபர் இருக்கும் போதுமே நீங்கள் அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்தது பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா உங்கள் மேலே இருக்குதுன்னா நம்ம பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எங்கேயுமே இல்லை. அந்த என்ன வந்து எஸ்கே போய் படம் பண்ணுங்க சொன்னார். எஸ்கே என்ன சொன்னார்னா, நம்மளே திரும்ப ஒரு படத்தை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன். திரும்ப நீங்கள் நானும் சேரோன்னா, இப்போ இந்த படம் ஒரு சிக்கல் இருக்கும்போது நீங்கள் நானும் சேர்ந்து இன்னொரு படத்துக்கு போகிறோம்னாலே இந்த படம் வரலைன்றது ட்ரேட் சைடோ மற்ற சைடு வந்து இதுவாயிரும். அதனால நீங்கள் நானும் இம்மிடியட்டாக வேற போக முடியல. அவர் ரெடி நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஆனால் இது எப்படியாவது இதை கொண்டு வந்து நம்மகிட்ட படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டே இருப்பார். அப்போ என்ன சொன்னால், நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறனா கூட பண்ணுங்கன்னாரு. நான் போகலை, அவர் போக தான் சொன்னார். தயாரிப்பாளரும் ஓகே நீங்கள் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னார். யாருமே எனக்கு தடையாலாம் இருந்ததில்லை. இந்த படத்தை முடிச்சுட்டு போங்கன்னு யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் எனக்கு என்னுடைய மனசுக்கு வந்து இதை முடிக்கணும்னு தான் இருந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் இப்போ எஸ்கே பிரதர் வந்து அவர் படம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. ஒரு ஹீரோ பண்ணுறாரு. இப்போ மாவீரன் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம் வந்து ரியலிஸ்டிக் டைமில் பண்ணுறாரு. ஆக்டராகவும் வந்து அவர் கொஞ்சம் இப்போ நல்லாவே ஒரு ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தெரியுது. பெர்ஃபார்மராக அவர் நிறைய இடத்துல பார்க்குறோம். அந்த விஷயங்கள் படம் எவால்வ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எங்கேயாவது தோணியிருக்கா, நம்ம இன்னும் கொஞ்சம் அவரை யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிற இந்த இடைப்பட்ட டிலேயில்? அதெல்லாம் இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் முன்னாடி இருந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதுதான் அதை அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்துக்கு தேவையுள்ளதை நிறைவாக பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் தோணாது. ப்ளஸ் அப்படி போகிற போக்கில் ஒவ்வொன்றாலாம் எதுவும் டெவலப் பண்ணலை. நாங்கள் என்னது, ஏன்னா முதல் ஷெட்யூல் எடுக்கும்போதே நான் ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாமே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதனால் நான் வந்து படத்தை ஸ்கிரிப்டில் நாங்கள் லாக் பண்ணுறதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஓகே. எந்த அப்டேஷனுமே எதுவுமே நாங்கள் இதில் பண்ணலை. ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கதையை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனநிலைக்கு ஒரு மாதிரி தோணும் அந்த கதை. நம்ம ஒவ்வொரு கோணத்தில் வந்து பார்க்கும்போது உங்கள் மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பதமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கதையை படிச்சு ரொம்ப இதமாக இருக்கும். அதுவே நீங்கள் கொஞ்சம் பரபரப்பான இருக்கிற டைம்லையோ சொல்கிற வேறு கிளைமேட்டுக்கே வேறு மாதிரி தோணும். உங்களால் ஒரு மழை பெஞ்சு அந்த மாதிரி டைமில் ரசிக்க முடிகிற பாடலை கூட உங்களால் வந்து வேறு நேரத்தில் ரசிக்க முடியாது. ஸோ நம்ம மனநிலை ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லாம் நம்ம கதையை வந்து இது பண்ண முடியாது. எனக்கு இப்போ தோணலை வேறு மாதிரி தோணுது, எனக்கு அப்போ வேறு மாதிரி தோணுது. இல்லை, எல்லாரும் படித்து இந்த கதையை கரெக்டாக உள்வாங்கி லாக் பண்ண ஸ்கிரிப்ட் லாக் பண்ணது தான். இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பேசுகிற கதையில் நம்ம இஷ்டத்துக்கு எதையும் உருவாக்கிக்கிட்டே போனோம்னா இதை கண்டிப்பாக படம் முடிக்கவே முடியாது. ஸோ விஎஃப்எக்ஸ் டீம்லேருந்து எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்குது அந்த படத்து மேலே. அது மேலே நம்பிக்கை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா என்னால் இதுலேருந்து ஒரு சிங்கிள் ஷாட்டை கூட ரிமூவ் பண்ணல. இதுதான் படம், இப்படி தான் எடுக்கிறோம். இதுக்கு பிறகு நமக்கு நிறையா அப்டேஷன் தோணுது. கதைகள் இன்னும் வேறு மாதிரி. இப்போ அன்னைக்கு எழுதி நம்ம சொன்ன கதைக்கு கதை சொல்ல யுக்திகள் வேணால் மாறிக்கிட்டே வருது. டைம் ஆக ஒரு மாதிரி மாறுது, இன்னும் ஸ்பீடப் ஆக்குறோம், விதவிதமாக மாறும். அந்த மாதிரியான சேஞ்சஸ் கால ஓட்டத்தில் வர நம்ம அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். அது நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம அதோட பேட்டர்னை மாற்றிக்கலாம், மியூசிக் பண்ணும்போது மாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமே தவிர கதையே வந்து நம்ம எதுவும் மாற்றலாம். ஃபிலிமில் வந்து ஒரு 4500 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த பாயிண்டில் இப்போ படம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நிறைய டிலேஸ்லாம் தாண்டி வந்துட்டீங்க எல்லாமே. லுக்கிங் பேக் பின்னாடி பார்க்கும்போது ஒரு ஃபேண்டம் விஎஃப்எக்ஸ் மாதிரி அவங்க ஒரு ப்ரொடக்ஷனாக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க. எஸ்கே அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சேலரி விட்டு கொடுத்து வர்றாரு. இதெல்லாம் நடந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுல்ல. இப்போ இங்கேருந்து அப்படியே பேக்கில் பார்க்கும்போது இதுவே ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் எனக்கு தோணுது, பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து பின்னாடி போயிட்டு இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து இன்றைக்கி அந்த படத்தை நமக்காக ரிலீஸ்க்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மனநிலை? இல்லை, நம்ம எதிர்பாராத நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு படத்துக்கு. அது மாதிரியே எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கிறத நான் பார்க்குறேன். எல்லாமே வந்து இந்த படத்துக்காக நடக்குது, இந்த படம் வர்றதுக்காக நடக்குது. நல்ல நல்ல மனிதர்கள் இணைஞ்சு ஒரே ஒரு சிந்தனையில் எல்லோரும் இருக்கிறதுனால தான் இது நடக்குது. அது எஸ்கே மாதிரி தான் அவங்களும் ஃபேண்டம், அவங்களும் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளில் இருந்துக்கிட்டு ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனியெல்லாம் பில்ட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனி எல்லாமே ஒரு பெரிய பேக்கப்பில் தான் இருக்குது, இல்லை ஃபாரின் கம்பெனியாக இருக்குது. நம்ம ஊரை சேர்ந்த நம்ம தமிழர்கள் அவங்க ஒரு கம்பெனி அது அம்பத்தூரில் வச்சு நடத்துகிறாங்க. அதை அவங்க டெவலப் பண்ணுறாங்க, நிறைய ஃபாரின் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பெரிய விஷன் இருக்குது.
ஸோ அவங்களோட நம்ம சேர்ந்ததும் அவங்க இந்த படத்தில் இன்வால்வ் காட்டினதெல்லாம் தான் இதுக்கு காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா எஸ்கே அவருக்கும் இந்த விஎஃப்எக்ஸ் பேஸில் ரொம்ப அவருக்கு பிடிக்குது. சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம இந்த மாதிரி பண்ணணும், அனிமேஷன் படம் மாதிரி ஒன்று பண்ணணும். இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கான சூழல் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒன்று ஒன்று பண்ணலாம். நிறையா சொல்லுவார். அவருக்கு நிறைய ஃபேண்டசி படங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி தான் பேசினோம். அப்புறம் இந்த 4500 விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸுங்கிறது நம்ம விஜய் அவர் பேசும்போதே சொல்லுவார், ரொம்ப நல்ல வெல் பிளான்டாக இன்னும் நல்லா நம்ம வந்து கற்றுக்கிட்டு எடுக்கும்போது இந்த 4500ங்கிறத குறைக்கணும். ஓகே, அதுதான் ஒரு சரியான ஒரு சிஜியை கையாளுறது. நம்ம அதிகமான நம்பர்ஸில் சிஜி ஷாட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பெருமையெல்லாம் இல்லை. அது நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு வரோங்கிறது தான் அர்த்தம். இன்னும் நுணுக்கமாக நம்ம வேலை செஞ்சோம்னா இந்த 4000ங்கிறது 2500லேயே முடிக்கணும். ஸ்கிரிப்டை கரெக்டாக உள்வாங்கிட்டு எங்கெங்கே விஎஃப்எக்ஸ் இடம்பெறணும், எங்கெங்கே ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் நம்ம நிறையா போகணுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய கிராண்ட் ஸ்கேல் படம் எடுக்கும்போது நிறைய ப்ராக்டிக்கலோடு சேர்த்து தான் விஎஃப்எக்ஸை பிளெண்ட் பண்ணணும். நமக்கு இந்த படத்தில் நாங்கள் நிறையா அப்படியும் நிறையா பண்ணியிருக்கிறோம். இதில் கொஞ்சம் கூடுதலான சிஜி ஷாட் இருக்கிறது நிச்சயமாக வந்து இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நம்ம பண்ணும்போது இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம். விஜய் அவர் கூட பேசும்போது கூட நம்ம அடுத்த படம் பண்ணும்போது நம்ம இன்னும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியாக இருந்தால் கூட அவங்க நிறைய சிஜி ஷாட் பண்ணணுங்கிறது அவங்க நோக்கம் கிடையாது. அந்த சிஜி தத்ரூபமாக இப்படி வர வைக்கணுங்கிறது தான் நோக்கம். சம்டைம் சில ஷாட்டை நம்ம வந்து எடுக்கும்போதே அதோட அதுக்கான அந்த சென்ஸோடு நம்ம எடுக்கலைன்னா என்ன பண்ணியும் அதை நீங்கள் உங்களால் வந்து அதை ஒரு அவுட்புட் கொண்டு வர முடியாது. அதை தத்ரூபமானதை காட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு ஒரு சிஜியும் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு ஒரு டூல் தான். நம்ம எப்படி மற்ற எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி தான் விஎஃப்எக்ஸும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் எடுக்கும்போது. அதாவது சிஜியை மட்டும் அப்பட்டமாக நம்ம காட்டி கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து படம் எடுக்கும்போதே அதை பிளெண்ட் பண்ணலன்னா சிஜி தனியாக நிற்கும், அந்த அனாதையாக நிற்கும். பார்க்கும்போது வந்து அது எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்படி தெரியும் நம்ம கண்ணுக்கு. அது காரணம் என்னென்னா அது படத்தோட ஒன்றா வரலை. படம் முடிச்சதுக்கப்புறம் அது யாரோ ஒருத்தவங்க தனியாக அதை செஞ்சுருக்காங்கிற மாதிரி இல்லை. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து உருவாக்கும் போது சிஜியும் படத்துக்குள்ளே ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு விஷயமாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை நான் அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதை கரெக்டாக கொண்டு வரணுங்கிறதுல அதீதமான அக்கறையோடு இருந்திருக்கோம். அதுக்கு மெயின் காரணம் ஃபேண்டம் எஃபெக்ட்ஸும் விஜய் சார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு நம்ம சினிமாவிலேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சிஜி இருக்கிற ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனநிலையாக எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஷார்ட்ஸ் கம்மி பண்ணுறது தான் ஒரு கரெக்டான ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குங்கிறது சொல்கிறதே கொஞ்சம் ஆச்சரியமாக இன்னொரு பெர்ஸ்பெக்டிவையும் காட்டுது. இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு சிஜி ஃபிலிம் பேஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? திறமை அடிப்படையில் சொல்கிறேன். நம்ம எங்கேயுமே சளைச்சவங்க இல்லை. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஜாப் ஒர்க் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் ஹாலிவுட் படங்களுக்கு பண்ணி கொடுத்து தான் இருக்காங்க. அப்புறம் ஃபேண்டம் எஃபெக்ட் நிறைய படங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்க நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானுடைய அஃபிஷியலான ஒரு இதுலேயே அவங்க இருக்காங்க. அது போகவே எனக்கு தெரிஞ்ச நிறைய படங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்களே அந்த பின்னாடி எண்டு போகிற ஸ்டோரிங் டைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தமிழர்கள் பெயர் இருக்கும், இந்தியர்கள் பெயர் இருக்கும். நம்மக்கிட்ட அதுக்கு பஞ்சம் இல்லை. பட் நமக்கு என்ன இடத்துல நம்ம இருக்குன்னா பட்ஜெட்டு. இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பெரிய செலவில் எடுக்கப்படுது. நமக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே செய்யும்போது ஒரு குவாலிட்டியை தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நம்ம அதை எப்படி இது பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு 2000-3000 கோடியில் அனுப்புகிற ஒரு நிலவுக்கு ஒரு அனுப்புகிற திட்டத்தை நம்ம இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் கம்மி அமௌண்ட்டில் சொல்லுவாங்க. ஒரு திரைப்படத்தினுடைய பட்ஜெட்டை விட கம்மிங்க, ஒரு 900 கோடியில் உருவாக்க முடியுதில்ல. அதுக்கு வந்து அந்த காஸ்ட்டுக்குள்ளே எப்படி இதை நம்ம கொண்டு வரலாம், இன்னும் எவ்வளவு வந்து பிளான் பண்ணி அதை நம்ம அந்த பிளானிங் நிறைய தேவைப்படுது. ஒரு ஒரு பட்ஜெட்டால் ஃபில் பண்ண முடியாத இடத்த நம்ம நிறைய பிளான் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் அதை செய்ய முடியும், எந்த இடத்துலையும் செய்ய முடியும். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறையா உழைப்பு போட்டோம்னா பண்ண முடியும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த படம் ஏதோ 2 கெமிக்கல் கலந்ததுனால திடீர்னு உருவான ஒரு இது கிடையாது. இது ரொம்ப பிளான் பண்ணி கட்டடம் மாதிரி. இது நாங்கள் அந்த பேஸ்மெண்ட்லேருந்தே கரெக்டாக பிளான் பண்ணலைன்னா இன்றைக்கி இந்த கட்டடத்தை நிறுத்தியிருக்க முடியாது. ஸோ அது வந்து எனக்கு விஎஃப்எக்ஸ் மேலே இருக்கிற ஒரு புரிதல், எனக்கு விஜய் மாதிரி ஒரு ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் ஒரு கிடச்சது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட எஸ்கே ப்ரொடியூசர், இவங்க எல்லோரும் சேர்ந்ததுனால நடந்த ஒரு திட்டம் தான் இது. எனக்கு வந்து இப்போது நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க எஸ்கே அவர்களுக்கு வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் விஎஃப்எக்ஸ். அந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிறதா அவரோட இன்டர்வியூஸ்லேருந்தோ இல்லை அவர் ஒர்க் பண்ண பார்க்குறப்போ ஏஆர் ரஹ்மான் சார்.
எப்போதுமே தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போகிறதுக்கு அவர் வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் காட்டுவார். அது எந்திரன் டைமில் இருந்தாலும் சரி, 2.0 டைமில் இருக்கும்போதுமே சொல்லுவார், இது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவை நெக்ஸ்ட் கட்டது. அவர் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது? ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனால ஹி வில் பி வெரி எக்ஸைட்டட்னு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, சாருக்கு வந்து சாரே சொல்லியிருப்பார், இதில் சொன்னார். ஆரம்பத்தில் சொல்லும்போது இந்த நம்பிக்கை தான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு டீம் ஒரு யங்ஸ்டராக வர்றாங்க, அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க நினைக்கிறாங்கங்கிறத அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, பண்ணுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் இவர் நம்பினதுக்கப்புறம் இன்னும் நமக்கு கூடுதல் பொறுப்பு தான். ஸோ அவருடைய இசை இந்த படத்தை உயர்த்துது. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்ம விஷுவலும் அங்கே நல்லா இருக்கணுங்கிறது நமக்கு ஒரு பெரிய இது இருக்குது படத்து மேலே. படமாக இன்றைக்கி அவுட் அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இடையில காட்டுவேன், பார்ப்பார் சார் என்ன சொல்கிறாரு அப்படி கவனிப்பேன். நல்லா இருக்குது இப்படியே வந்துருமா, ஃபுல்லாக வந்துருமா படம் முழுக்க அப்படிலாம் கேட்பார். சார் வந்துடும் சார். இன்றைக்கி ஃபுல்லாக ரீல் இன்றைக்கெல்லாம் கொடுத்து அவர் ஒர்க்கெல்லாம் பண்ணி அவர் பார்க்கையில் பயங்கர சொல்லியிருக்காரு. அவங்க டீம்லாம் சொல்லும்போது நான் டைரெக்டாக அவர்கிட்ட சொல்லாட்டி கூட சார் என்ன சொன்னார் அப்படின்லாம் கேட்பேன். சார் ரொம்ப ஹாப்பி, சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொன்னார். ஓகே, இந்த நம்பிக்கைகளை காப்பாற்றுறது நமக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்குது. சார் வந்து ரஹ்மான் சார் வந்து இங்கே நடக்கிற தமிழ் சினிமாவில் நடந்த எல்லா பெரிய பெரிய முயற்சிகளும் அவர் தான் அந்த படத்தில் இருந்திருப்பார். இந்திரன் ஆகட்டும், 24 படமாகட்டும், இன்னும் நிறைய படங்களோட முயற்சிகளுக்கெல்லாம் அவருடைய இது இருக்கும். ஸோ சார் வந்து அதை எப்பவுமே பிலீவ் பண்ணுறாரு. புதிய ஆட்களோட ஒர்க் பண்ணுறதும் அந்த புது விஷயங்களெல்லாம் கொண்டு வரணுங்கிறதெல்லாம் நமக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்னா அந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய மதிப்பையும் நம்பிக்கையும் நம்ம காப்பாற்றிட்டோம்னா ஹாப்பிங்கிறது மட்டும் தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு இது. சார் ஹாப்பின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2015 படம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நம்ம சினிமா வந்து ஒரு புது பாய்ச்சலுக்கான ஒரு இதாக இருந்தது. ஏன்னா சிவி குமார் சார் அவங்க ப்ரொடக்ஷனில் நீங்கள் எல்லாம் வரும்போது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அந்த கமர்ஷியல்னு நம்ம சொல்கிறதுக்கான டேர்ம் இன்றைக்கி நிறையா மாறி இருக்குது. பெரிய பெரிய ஹீரோஸ் கூட அவங்க அந்த 4 பாட்டு பஞ்ச் டயலாக் அதை விட்டு வெளியில் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த பொங்கல் சீசன் நம்ம பார்க்கும்போது, முன்னாடி பொங்கல்னு பார்க்கும்போது அந்த கலர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அயலான்னு ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த சைடு தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லன்னு சொல்லி அது ஒரு பீரியட் ஃபேண்டசி. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 6 இயர்ஸில் சினிமாவும் மாறி இருக்கு. இல்லைங்க, சினிமா 16 இல்லைங்க, இந்த காலகட்டம் முழுக்க சினிமா வளர்ந்ததே அப்படி தானே. சினிமா வளருதுங்கிறத விட சினிமா பார்க்குற மக்களோட ரசனை வளர்றதா தான் நான் பார்க்குறேன். ரசனையில் ஏற்பட மாற்றம், இந்த கூறல் இன்னைக்கு கம்மியாயிட்டே வருது. நம்ம நிறையா சொல்லணும், அது அளவாக சொன்னாலே புரிஞ்சுக்கிறாங்க. சினிமா தன்னை ரசிக்கிறதுக்கே எஜுகேட் பண்ணிகிட்டே வருது பார்க்குறவங்கள. நம்ம அது இது நாள் வரைக்கும் பண்ணியிருக்குது, இனியும் பண்ணும். இன்னும் போக போக குழந்தைகளுக்கு இன்னும் அவங்க வந்து நம்மளோட இன்னும் அட்வான்ஸ்டாக தான் மாறுறாங்க. அந்த ரசனைக்கு நம்ம தான் சேர்ந்து கூட ஓட வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த இடைப்பட்ட கால வளர்ச்சிங்கிறது நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு சேர்ந்து நானும் கதைகளை உருவாக்கிக்கிட்டே வர்றேன். அந்த தொடர்ச்சியில் தான் நம்ம இயங்குகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அயலான் வந்து அந்த ரசனையை ஒட்டி தான் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அங்கே எங்கேயும் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மாற்றமும் நேற்று இப்போ நம்ம போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு கொண்டு வந்தால் என்ன பண்ணிடுவோமோ அதை தான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன கேட்க வந்திருந்தேன்னா, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு படம் பார்க்கணும், பொங்கலுக்குன்னா இந்த மாதிரியான படங்கள் அது எங்கள் அப்பா பார்த்த படங்கள் வேறு, நான் பார்க்குறது இப்போ பொண்ணு அவங்க ரசிக்கிறது வேறையாக தான் இருக்குது. பட் எல்லாத்துக்கு மேலே கதை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்றைக்குமே வந்து மாறாத ஒன்று. நீங்கள் கதையை எப்படி சொல்கிறதுங்கிறத வேணால் மாறிட்டே வரலாமே தவிர, ஒரு கதையை நீங்கள் வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கதையை வந்து சொல்கிறது, அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண வைக்கிறது படத்து மேலே, இது வந்து மாறாத ஒன்று தான். எந்த காலத்துலேயும் மாறாத ஒன்று தான். எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நல்ல கதை சொல்லியாக நம்ம இருக்கிற வரைக்கும் எந்த ஊடகம் வழியாகவும் சொல்கிறேன், எழுத்து, கலை, இலக்கியம் எல்லா வழியிலுமே சொல்கிறேன். அது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுதான் நான் பார்க்குறேன். அந்த இடத்த நம்ம விடாமல் தொடர்ச்சியாக நம்ம நல்ல கதை சொல்லியாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோமோ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் நீங்கள் வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணதுனால கேட்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய டைம் ட்ராவல் ஃபிலிம்ஸ் வந்தது இல்லையா? அதில் உங்களுக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கு, இது நல்லா இருந்தது அப்படின்னு தோணுன படங்கள் இருக்கா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல? என்னன்னா அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். இந்த ஒரு படம் பண்ணும்போதே நிறைய பாசிபிலிட்டிலாம் பார்க்கும்போது நிறைய விதமாக யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒன்று பண்ணலாம், அப்படி ஒன்று பண்ணலாம், நிறையா இருந்துச்சு. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பச்சா இந்த மாதிரி ஒன்று யோசித்தோம், நம்ம பண்ணலை. குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, அப்படி ஒரு குறிப்பிட்டு இந்த படம்னு சொல்ல முடியாது. பட் எல்லா படங்கள்லேருந்துமே அது ஒரு ஆதாரமான விஷயங்கள்லாம் சரி இந்த மாதிரி ஐடியா நம்ம யோசித்தோம், நான் நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பார்க்கல தோணும். அப்படி நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது ஏதாவது சொல்ல முடியும்? நிறையா படங்கள் பார்க்குறேன். ஹாலிவுட்லேயும் நிறையா வருது. இடைப்பட்ட டைமில் நிறைய ஹாலிவுட்டில் டைம் ட்ராவல் படங்கள்லாம் பார்க்குறேன்.
ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஜானர் எடுத்துட்டதுனால நம்ம ஒன்றும் அந்த ஜானருக்கு பெரிய உரிமையாளர்லாம் ஒன்றும் பேட்டர்ன் கிடையாது. சொல்ல முடியாது. நம்ம ஒரு படம் எடுத்துருக்குறோம் அந்த ஜானரில், நமக்கு பின்னாடி அதை விட இன்னும் பயங்கரமாக அந்த ஜானரில் படம் எடுப்பாங்க. இன்னும் நிறைய படங்கள் வரும். நம்ம எப்பவுமே முதல்ல முயற்சி செய்கிறது வந்து நம்ம இன்னும் நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கான ஏரியாவும் இல்லை. கிடையாது. அது எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அது இன்னும் வேறு கோணத்துக்கு கொண்டு போகிறவங்களாம் இனி வரும் கொஞ்சம் காலம் கழிச்சு நம்ம அதை பார்க்கும்போது கம்மியாக கூட தோணலாம் நம்ம படத்தை. ரொம்ப வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, இன்னும் கதை சொல்கிற யுக்திகள் இன்னும் நிறைய மாறிக்கும் போது நம்மளே அது கால ஓட்டத்தில் அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. நான் எல்லா படத்துக்கும் ஒரு படமாக தான் நான் அதை கன்சிடர் பண்ணி பார்க்குறேன். இந்த படம் எப்படி கதை சொல்லியிருக்குதுன்னு பார்க்குறேன். அந்த கதை நமக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குது. இது ஃபேண்டஸியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கு ஜெய்பி மாதிரி படம்லாம் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த மாதிரி படங்களை ரொம்ப விரும்பியும் பார்ப்பேன். அது நம்மளை எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ணுது, உணர்வு இதில் எப்படி பண்ணுது, அந்த படம் எதை நம்ம வந்து கை கொள்ளணும்னு சொல்லுதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து டைம் ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, இந்த இதை வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டீரியோடைப் பண்ணிவிடுவாங்க, இவர் வந்து இதை தான் பண்ணுவார் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுதா? இல்லை நம்ம அதை பிரேக் பண்ணி நம்ம பண்ணலாம், இல்லை இதே ஜானரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா 2 ஃபிலிம்ஸ் தான் வந்திருக்கு. ஆமாம், நம்மளும் நிறைய ஒரு 10 படம் நான் கேட்குறேன். இல்லை நம்ம அதில் புதுசாக கதை சொன்னோம்னா யாருமே எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படி இதுதான் பண்ண ஜாக்கி ஜான் படம் எல்லாமே ஜாக்கி ஜான் படம் மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு புது கதை தானே சொல்ல போகிறாரு. அவர்கிட்ட வந்து இல்லை இப்படி ஏன் சார் நீங்கள் ஒரே மாதிரி ஆக்ஷன் காமெடியே பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. அதை என்ஜாய் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. பட் நம்ம கதைகள் புதுசாக சொல்லணும். நம்ம வந்து இதுக்கே பார்ட் 2 பார்ட் 3 இப்படி எடுத்துகிட்டு போனால் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரே படத்தை அடுத்தடுத்த பார்ட் எடுக்கிறீங்கன்னு. நம்ம கதையாக புதுசாக சொல்ல போகிறோம். ஒரு படத்தை காமெடியாக சொல்கிறோம், ஒரு படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் த்ரில்லர் மோடில் சொல்லலாம், இன்னும் ரொம்ப ஆக்ஷனாக கதை சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அது வாரம் நம்ம படமாக ஓடுது தேட்டரில். நான் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமைக்கு வந்தேன்னா நான் திரும்பி 1 வருஷம் கழிச்சு தான் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வரப்போகிறேன். அதுக்கு நடுவில் எவ்வளவோ படங்கள் மக்கள் பார்க்குறாங்க. நம்ம வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரம் நம்ம படமே வந்துட்டு இருந்தால் கூட சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய போகிறோமே தவிர இல்லை நான் வந்து ஜானருக்கு ஒரு படம் பண்ணி காட்டுறேன் பாருங்கிற மாதிரிலாம் நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குது, இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஹாப்பினஸ்ஸை ஆடியன்ஸுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் அதில். ஏன்னா இப்போது அயலான் 2ங்கிற ஒரு விஷயமும் எஸ்கே அவர்கள் பேசியிருக்கிறதுனால கேட்குறேன், அதுக்கான ஐடியாஸ். ஆமாம், அது என்னென்னா உருவாக்கிட்டோம். நம்ம இவ்வளோ பெரிய இதை உருவாக்கியிருக்கோம். அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு பொதுவாகவே எல்லா படங்களுக்கும் 2ங்கிறது ஒரு இயல்பாகவே ஒரு கியூரியாசிட்டி, ஒரு வெற்றி அடைஞ்ச படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பார்ட் 2ங்கிறது இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ப்ராப்பராக இருக்கணும். அது ப்ராப்பராக செட் ஆகி வரும்போது கண்டிப்பாக அது பண்ணுவோம். பட் அதுக்கு ஐடியா இல்லை இருக்குது. பட் அதான் அந்த கதையெல்லாம் எழுதி முடித்து அது எப்படி ஒரு ப்ராப்பராக வரும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த படம் எடுத்துட்டால் நல்லா இருக்குங்கும் போது தான் நாங்கள் எடுப்போமே தவிர சரி 2 பண்ணி ஒரு மார்க்கெட் பண்ணிடலாங்கிறதுக்கான முயற்சி அது என்றைக்குமே இருக்காது. அந்த கதை பண்ணிவிட்டு அந்த கதை வந்து நல்லா இருக்குது, இது நிச்சயமாக வந்து பார்ட் 1 வச்சவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குன்னா நாங்கள் எடுப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பீங்க, அயலான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த படம் என்னங்கிற மாதிரி. இப்போ அதுக்கான ஒரு வழியாக இல்லை நிச்சயமாக இருக்குது. அது இருக்குது. ஏன்னா நம்பகத்தன்மையை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு படங்களையுமே. அதனால் இந்த படம் வெளியான பிறகு நம்ம பண்ணுற அடுத்த படங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த சூர்யா சார் அவரோட படமும் நம்ம கதை பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். பட் எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அது எப்படி நடக்குங்கிறது அந்த நோட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.